10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படிங்கிற லெசன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு லெசன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள், இந்த வயசில் அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போது குழந்தைங்களோட உட்காந்து பேரண்ட்ஸ் உட்காந்து பேசுகிறது, எண்ணங்களை பரிமாறிக்கிறது, தன்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறது, ஸோ குழந்தைங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறது அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ குழந்தைங்களோட உட்காந்து நம்ம நேரம் செலவழிக்கிறதே இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கான நேரங்கள் இல்லை. அம்மாவும் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. அப்படியே அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தாலுமே தன் வீட்டில் இருக்கக்கூடிய மிச்ச வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு போதும் அப்படின்னு ஆகிடும். ஏன்னா அதை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைகிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு, தன்னோட அனுபவங்களை பரிமாறிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரங்கள் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு லெசனாக கொடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசனாக நான் பார்க்குறேன். ஸோ இதன் வழியாக குழந்தைங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இந்த வயசுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த லெசனில் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். Introduction. Abuses occur in a variety of forms and are deeply rooted in cultural, social and economic practices. So abuse அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறாக நடந்துக்கிறது, தவறாக பயன்படுத்துறது, அதுதான் நம்ம அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது தொடர்ந்து பல வழிகளில் பல விதங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது, எமோஷ்னல், சைக்கலாஜிக்கல், வெர்பல், சைல்டு, செக்ஷுவல், ஃபினான்சியல், ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய அப்யூஸ் இருக்குது. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ அடிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளால் ஒருத்தர் மனதை காயப்படுத்துகிற மாதிரி திட்டுறது வெர்பல். எமோஷ்னலாக அவங்க பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிறது பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அப்யூஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி பல விதத்தில் பார்த்திங்கன்னா அப்யூஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஆர் டீப்லி ரூட்டட் இன் கல்ச்சுரல். ஸோ இது நம்ம கல்ச்சுரல்லே இருக்குது. அதே மாதிரி சோசியல் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த பையனே டார்கெட் பண்ணி பேசுவாங்க. ஸோ எல்லாரும் அவனை பற்றியே பேசுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ப்ராக்டிசஸ். ஸோ நம்மளோட காரியத்துக்காக பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுத்து நிறைய வேலை பண்ணுறது, ஸோ ஊழல், இது எல்லாமே எக்கனாமிக் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் பார்த்திங்கன்னா அப்யூசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது நம்ம இடத்துல மட்டும் இல்லை, இது எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு குளோபல் ப்ராப்ளம், எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. இது ஒரு குளோபல் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அதை பற்றி நமக்கு நிறைய புரிதல் தேவை. ஸோ அக்யூரன்ஸ் அது எப்படி ஏற்படுது, அதனால் ஏற்படக்கூடிய தீங்கு என்ன, அதனோட காசஸ் என்ன, அதுக்கப்புறம் அதனோட விளைவுகள் என்ன, கான்சிக்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனோடு சேர்ந்து அமையக்கூடிய செக்ஷுவல், சைல்ட்ஹுட் அப்யூஸ், இது எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது திஸ் இஸ் ஃபாலோட் பை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் தான். ஸோ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆல்கஹால் அடிக்ட் ஆகிறது, அதே மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறது, சிகரெட் அடிக்ட் ஆகிறது, ஸோ புகையிலை பழக்கத்துக்கு டொபேக்கோ, ஸோ அதனோட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறது, இது எல்லாமே சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் இது எல்லாமே ஏற்படுது. Or people leading healthier lives in today modern world than their generation did in the past. மாடர்ன் வேர்ல்டு. ஸோ இப்போ இருக்க உலகத்தையே மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா நம்மளோட வேலைகள் எல்லாமே நம்ம ரொம்ப சுருக்கிட்டோம். ஸோ நம்ம வேலைகள் எல்லாமே இப்போ மிஷின் பார்க்குது. நம்ம எல்லாம் நிறைய மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்மளோட வேலைகள் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஆனாலும் நம்மளோட வாழ்க்கை தரம், நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கா, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோமா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணமாக ஸ்மோக்கிங் சிகரெட், ஆல்கஹால் அடிக்ஷன், யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஈட்டிங் ஹை ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ரிச் டயட், எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ், ரிடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் சம் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் இல்னஸ் அண்ட் இயர்லி டெத். அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ ஸ்மோக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆகிறது. ஏன்னா இப்போ வந்து தண்ணி அடிக்கிறவங்க அப்படிங்கிறது அதிகமாகி போச்சு. ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபேட் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது, கொலஸ்ட்ரால் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது, அடிக்கடி வந்து ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது. ஸோ இப்போ எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் தான் நம்மளும் இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து கம்மி பண்ணிட்டோம். நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம டிவி பார்க்குறது, அப்போல்லாம் ஃபோன் பார்க்குறது. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு ஆபத்தான விஷயங்கள், ஒரு ஆபத்தான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு, அதே மாதிரி சீக்கிரமாக இறக்குறதுக்கு, இது எல்லாமே ஒரு வழிகள் அப்படிங்கிறாங்க. நம்ம வேர்ல்டு வந்து மாடர்ன் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்களை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல நம்பே வந்து கெடுத்துக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்க மக்கள் இருக்காங்க. அதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களோட ஆரோக்கியம் இப்போ இருக்க மக்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பயன்படுத்துகிற லேப்டாப், டிவி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல், இதனால் கூட உடல்நலம் வந்து பாதிக்கப்படுது, முக்கியமாக குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும், ஒரு லேப்டாப், ஒரு ஃபோன் என்ன விஷயத்துக்காக எடுக்கணும், எவ்வளோ நேரம் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்மளும் அதே மாதிரி இருந்து காட்டணும் அவங்களுக்கு. ஸோ ஒரு டிவி அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக நமக்கு இப்போ இருக்குது. Next, the role of behavior in health has been receiving increased attention in country around the world. ஸோ இப்போ ஹெல்த்துக்கான அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அது எதனால் அப்படின்னா மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நம்ம சாப்பிட்றனாலையும் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இது எல்லாமே சரியில்லை. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து டிசீஸ் வருது. ஸோ நம்ம இவ்வளோ பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கான அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்ட் ஆகிட்டே வருது அப்படின்றாங்க. The health habits of the individual and their behavior influence the development of chronic and fatal disease such as the diabetes, obesity, heart disease, cancer and AIDS. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதரோட ஹெல்த் ஹேபிட்ஸ், அவங்களோட பிஹேவியர் தான் வந்து எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா இந்த குரோனிக் ஃபேட்டல் டிசீஸ்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனிப்பட்ட மனிதரோட ஹெல்த் ஹேபிட்ஸ், பிஹேவியர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நேரமாக படுத்து நேரமாக எந்திரிக்கிறது, கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, ஸோ நமக்கு தேவையான ஆரோக்கியமான உணவாக, சிறந்த உணவாக எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஹெல்த் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது ஸோ இது எல்லாமே எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோனிக், அதாவது ரொம்ப நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் குரோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேட்டல் டிசீஸ், ஃபேட்டல்னா ஆபத்தான டிசீஸ், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான் காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ், சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, பருமன், அதாவது குண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ், கேன்சர், எய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளோட ஹெல்த் ஹேபிட்ஸ் வந்து சரியில்லாதனால தான். These conditions can be substantially reduced by adapting lifestyle that promote wellness, protect their health by taking nutritious diet, regular exercise and by avoiding drugs, alcohol and smoking. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணோம், அது நமக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய, நம்ம உடல்நிலையை வந்து நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்ப பராமரிக்கக்கூடிய, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஸோ அது எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்துக்கள் நிறைந்த உணவு, அதாவது நியூட்ரிஸ் டயட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், கண்டினியூஸ் விடாமல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி ட்ரக்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அதன் மூலிமா நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 21.1ல அப்யூஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்யூஸ் ரெஃபர்ஸ் டு க்ரூரல், வயலண்ட், ஹார்ம்ஃபுல் ஆர் இன்ஜூரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனதர் ஹியூமன் பீயிங். ஸோ ஒரு மனிதர் இன்னொரு மனிதன் வந்து தவறுதலாக நடத்துறது, ரொம்ப க்ரூரலாக ட்ரீட் பண்ணுறது, வயலண்ட், ஸோ ரொம்ப கொடூரமாக, அதே மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட் இன்க்ளூட் ஃபிசிக்கல், எமோஷனல், சைக்கலாஜிக்கல், வெர்பல், சைல்ட் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இதில் என்னெல்லாம் வந்து இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ். ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அடிக்கிறது,
ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து காயம் ஏற்படுற மாதிரி அடிக்கிறது, தாக்குறது, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அப்யூஸ். ஸோ மனதை காயப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது, ஸோ அவங்க மனதை பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல்னாலும் ஒன்று தான், சைக்கலாஜிக்கல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்பல் அப்யூஸ். வெர்பல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரமாரியாக திட்டுறது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வார்த்தைகளால் வந்து ஒருத்தரை வந்து தாக்குறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெர்பல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சைல்டு அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைல்டு அப்யூஸ். ஸோ குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பெண் குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா தவறாக நடந்துக்கிறது, செக்ஷுவலாக அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்யூசஸில் வரக்கூடியது. ஸோ அப்யூஸ் கேன் அக்வர் வித்தின் த ஃபேமிலி அண்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் நாட் அசோசியேட்டட் வித் த ஃபேமிலி. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இந்த அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கலாம், அல்லது ஃபேமிலி அப்பாற்பட்டு ஃபேமிலியை சேராத மனிதர்களோடையும் இது வந்து நடக்கலாம்.